பாப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க. கீரை அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுவோம். அதான் அம்மா நம்ம கிட்ட நீ யாரையும் நம்பாத, இருந்தாலும் என்னையும் நீ நம்பாதன்னு சொல்றோட ஃபர்ஸ்ட் நம்ப கூடாது. சரிங்களா? ஒரு காய்கறி வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுக்குறோம், காசு கொடுத்த ஒரு பொருளை வாங்குறோம், அவங்க கரெக்டாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையா நம்ம வந்து ஒரு சில பேர் கணக்கு பார்க்காம வாங்கி வைப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பக்கமெல்லாம் ஏதோ விஷயத்துக்காக ஒருத்தவங்க நம்பி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை வந்து நம்ம கொண்டு போகிற விதம் அன்னைக்கு நீ ஏமாந்து இருந்தால் அது ஏமாந்துட்டு தான் ஆகணும். நம்பிக்கை அது அது கடவுளோட அந்த தெரியல, அது வந்துட்டு ஏதோ ஒரு மாயஜாலம் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இவங்க பேச நம்ப கூடாதுன்னு நினைச்சாலும் ஒரு டயத்துக்கு மேலே அவங்க நம்மளே வந்து இப்படியே நம்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து லைஃப் ரியாலிட்டியே இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. ஏதோ கிளாம் பக்கத்தில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தி, அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், அது தமிழ் அவங்களுக்கு வேற எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அத்தனைக்கு வயசானவர் தான் வந்துட்டு ஒரு ஆட்டோ பிக்கப் எடுத்திருக்காரு. அவங்க கூட்டிகிட்டு போறாரு. அவங்க மாதவரம் கேட்டிருக்காங்க. மாதவரத்தில் வந்து இறக்கி விடாமல் அந்த ஒரு ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு சந்தில் போய் நிற்கிது. அங்கேருந்து 4 பேர் அந்த வண்டிக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க மேலே கட்டி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க சத்தம் போட்டா குத்திடுவான்ற மாதிரி இருந்து ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக ஒருத்தவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு ஏதோ இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து ஸ்டேஷன்ல இருந்து அங்கே இருந்து போலீஸ்லாம் வந்து அவங்க வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நானுமே பார்க்கல, நான் கண்ணா நான் பார்க்கல. அப்போ நீங்கள் நம்பித்தான் ஆகணும்.